இருந்துச்சு. இது மாதிரி ஒரு படம் பார்த்ததே இல்லை. கண்ணீர் அஞ்சலி எல்லாம் போட்டுட்டாங்க. இருக்கிறது ஒரு பையன் தான் எனக்கு. வேற லெவலு. ஃபேமிலி அண்ட் எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். போர் அடிக்காம சீட்ல எங்கனால உட்கார வைக்க முடியும். நான் ரொம்ப அட்ராக்ஷனான விஷயம் பேக்ரவுண்ட் மியூசிக்மா. சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கோம். ஆனா முரட்டு சீன் ஒன்று வச்சு விட்டாப்ல வீட்டுல போய் முன்னாடிட்டு என்ன பயில சொல்றதுன்னு தெரியல. அதை முடிச்சிட்டு இருக்கேன். வேற சூப்பர் 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 நல்லா இருந்துச்சு மூவி. மதுரை கரிமேடு களை கட்டுதுப்பா. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. கண்டிப்பா ரீச். அவங்களுக்கு எதிர்க்குள்ள நடக்கிற உண்மையான நடவடிக்கை என்னவோ அதை அப்படியே ரியலா கொண்டு வந்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு. நம்ம கரிமேட்டுக்குள்ள அந்த படம் எடுத்ததுக்குள்ள நம்ம ஏரியாக்குள்ள தான் எடுத்தது. படம் வேற லெவலு, செம்மையா ஓடும். மதுரை மக்களுக்கு அடுத்து மதுரை 16 படம் எப்படி இருக்குன்றத வாங்க தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம், குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். நல்லா நடிச்சிருக்காப்ல. நல்லா எல்லா பேரும் பார்க்கலாம். அவசியமா இல்ல. நல்ல ஸ்டோரி, கிரைம் அண்ட் ஃபேமிலி எல்லாமே இருக்கு. படம் பெஸ்ட். நீங்க இந்த மாதிரி ஓகே நம்மளதானா அப்படின்ற மாதிரி தோணுது. புதுசா இருக்கும்ல, எல்லாருக்குமே இது ஒரு பெரிய கனவா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அது மதுரை பாசனாலும் மதுரை அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே அந்த படத்துல இருந்துச்சு. எல்லாருமே வந்து நியூ ஃபேஸஸ், கதையை நம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. நல்ல ஹார்ட் ஒர்க்கு. ஸோ நல்ல நல்ல டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி என்ன டீம் எல்லாரும் கவலைப்பட்ட ஒரு விஷயம், எங்களுக்கு நிறைய தேட்டர்ஸ் கிடைக்கல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. எனக்குமே சங்கடமா இருந்துச்சு. அதாவது என்னன்னா நல்ல சூப்பரா ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ஐ எம் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ். ஃபர்ஸ்ட் படமே இந்த லெவல் நல்லா இருக்குமா அப்படின்றது நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல. மதுரை 16ன்றது ரொம்ப ஒரு அட்ராக்டிவா இருந்துச்சுமா. நான் ரொம்ப அட்ராக்ஷனான விஷயம் பேக்ரவுண்ட் மியூசிக், ஸ்டோரியுமே குட், போர் அடிக்காம போச்சு. ஏன்னா படமே வந்து 1.5 hours ஆன உங்களுக்கு. ஸோ எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் இல்லாம அப்படியே விறுவிறுப்பா போற மாதிரி இருந்துச்சு. நடிச்சிருக்காங்கம்மா. ஏன்னா அடுத்தவங்களோட உழைப்பு இது ஒரு நாள் 2 நாள்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ இது தியேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா இவங்க வந்து சினிமா பேக்ரவுண்ட் இல்லாத பீப்புள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைமா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வந்து என்ன சொல்ல வர்றது, ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். ஏன்னா சென்னையில் நிறைய பேர் படம் எடுக்கிறேன்னு தேட்டருக்கு வராமல் போனதே நிறைய படங்கள் இருக்கு. ஏன் பெரிய பெரிய டாப் ஹீரோஸோட படமே தேட்டருக்கு வந்து எட்டி பார்க்காமலே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இவங்க ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க இல்லையா. இது வந்து ஒரு பெரிய ஆக்சுவலாக மதுரை மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அரசியல் பண்ணுற இடம். மதுரை இல்லை, தமிழ்நாட்டே மதுரை மீனாட்சி தாய் அரசியல் பண்ணுற இடம். ஸோ அவங்களோட மதுரையில் இருக்கிற மக்கள், அவங்களோட குழந்தைகள் இந்த டீமை வந்து மதுரை மீனாட்சி தாய் ஆசீர்வாதத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கம்மா. ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்ண பணத்துக்கு மேலே நல்ல லாபம் கிடைக்கணும், உங்களோட முகம் ரீச் ஆகணும் அப்படின்ட்டு நான் மீனாட்சி தாயை வேண்டிக்கிறேன். ஓகே, உங்கள்கிட்ட இன்னொரு क्वेश्चन. இந்த மூவில பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர்மெலன் சீன் வருது. அந்த தண்ணி பழத்தை பார்க்கறப்ப உங்களுடைய தருணம் என்ன ஃபீல் இருந்துச்சு? அதுக்கு தான் இவர் தான் காரணம். சொல்லுங்க. வாட்டர்மெலன் பார்த்தனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆகா நம்ம ஐட்டா வருது. ஆமா 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 கண்டிப்பா. இந்த படத்துல வாட்டர்மெலன் சீன் வந்த உடனே நான் கேட்டேன், யார் இந்த ஸ்கினை இன்புட் பண்ணா? இப்ப மகதி அண்ணா வந்து இதுல ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்காரு. அது போக இந்த டீமோட ப்ரொமோஷன்ஸ்ல இருந்து எல்லாம் பயங்கரமா பண்ணாரு. இவரோட ஐடியா தான். திவாகர் பண்ண சீன் நல்லா இருக்கு, ஸோ அதை கொண்டு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மகதி அண்ணாவோட ஐடியா தான் அசிஸ்டன்ட். ஃபைனலா இந்த டீமுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிருக்காங்க இல்லையா. வாழ்த்துக்கள் தான், என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது ஒண்ணுதான். ஆமா, ஃபேமிலியோட பாக்குறது முழுக்க இது வந்து என்ன சொல்ல வருதுன்னா எல்லாமே கலந்து இருக்கு. எமோஷன்ஸ் ஒரு பக்கம், ஓகேங்களா. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியை ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படம். ஏன்னா ஒரு பக்கம் எமோஷனல், ஒரு பக்கம் சென்டிமெண்ட், ஒரு பக்கம் த்ரில்லிங், 3 கலந்து ஒரு கலவையா கொடுத்துருக்காங்க. லவ் இருக்கு ஊட அதான் போர் அடிக்காம. ஏன்னா சில ஆக்ஷன்ஸ் படம்லாம் ஆக்ஷனாவே போய்கிட்டு இருக்கும், ஊட ஒரு லவ் ரொமான்ஸ் இல்லாம இருக்கும். பட் அதையும் ஊட கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. நான் அப்ப கூட கேட்டேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ல, ஏன் இது 1.25 முடிச்சிட்டீங்க, இன்னும் 3 hours கொண்டு போயிருக்கலாமே, போர் அடிக்காம தானே இருக்கு. மொத்த படத்தோட டியூரேஷன் எவ்வளவு நேரம் வருது? 1.25 மணி நேரமா. பட் நான் நல்லா இருக்கேன், ஏன் இன்னும் டியூரேஷன் அதிகமா வச்சிருக்கலாமே கூட இப்ப டீம்கிட்ட கேட்டேன். அவங்க டீம்கிட்ட தெரியலையே, அது டைரக்டர் ப்ரொடியூசர் கையில இருக்கு. என்னமா? ஆமா, ப்ரொடியூசரை சாரே கவலைப்பட்டு பாருங்க. திவாகர் முன்னாடி தெரிஞ்சா உள்ள கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு பாப்போமா. அதாவது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்பதான் நடக்கும். தேங்க்யூமா, தேங்க்யூ. இந்த படத்துல வந்து நாங்கெல்லாம் டீமா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். மதுரை மக்களான உங்களோட ஆதரவு ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டுக்குள்ள எங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ ஒரு கதை மூலமாக மக்களை நாங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். ஃபேமிலியோடு வந்து தேட்டரில் பாருங்கள். இது வந்து வளர்ந்து வர ஒரு மதுரையை சார்ந்து இருக்க பீப்புள்ஸ் நம்ம எல்லாருமே. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பில் தான் அந்த படம் வந்து பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்றோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டுக்குள்ளே தான் படத்தை பண்ணியிருக்கோம். 1.5 hours முடிச்சிருக்கோம். ஸோ உங்களை டோட்டல் க்ரூவே நியூ தான். மதுரை 16 நியூ க்ரூ.
நான் மட்டும் தான் வெள்ளத்தாடியோட திருறேன். மற்ற எல்லாருமே சின்ன பசங்க தான், 25, 30 அந்த ரேஞ்சுக்குள்ள உள்ள பசங்க தான். நாங்கள் அடுத்தடுத்து இன்னும் நிறைய படங்கள் பண்ண ஆசைப்படுறோம். ஸோ இதை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. மதுரை மக்கள் பீப்புள்ஸ் எல்லாருமே தேட்டர் வந்துப்பாங்க. மக்கள் பார்க்கணும், ஆதரிக்கணும். அப்பதான் இந்த சின்ன படங்கள்லாம் நிறைய வெளியில வரும். நீங்க எல்லாமே உறுத்தா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நட்புக்காக தரமா இருந்துச்சு படம். கடைசியில அதுக்காக பிளான் கொண்டு போய் சூப்பரா இருந்துச்சு. இல்ல நடிச்சிருக்க எல்லாருமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எஸ்பெஷலி விமல் ஆக்டிங் செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா இருந்துச்சு. ரிஷி, ஜெரோம் எல்லாரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஓகே, நீங்க என்ன மாதிரியான ஸ்டோரி இது இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எதிர்பார்த்திருந்தீங்க? ஸோ இது மதுரை 16 பேசிக்கா ஓகே ஒரு லைக் கிரைம் த்ரில்லர் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சோம். அதே மாதிரி கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். இப்போ இந்த மூவில பையனை போட்டு அடிச்சுட்டாங்க, கண்ணீர் அஞ்சலி எல்லாம் போட்டுட்டாங்க. இருக்கிறது ஒரு பையன் தான் எனக்கு. படம் பார்த்து கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டாங்க. அந்த கேரக்டர்ல டெத் ஆற மாதிரி சீன் வரும். ஸோ ரொம்ப எமோஷன் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா என்னன்னா நீங்க அந்த அளவுக்கு உண்மையிலே ரியலா நடிச்சிருக்கீங்க. அந்த தாக்கம் தேங்க்யூ ஸோ மச். நீங்க சொல்லுங்க, படத்துல பேசல, இப்ப பேசுங்க. ஹவுஸ் ஃபீலிங் எப்படி இருக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பயமா இருந்துச்சு. ரொம்ப ஃபர்ஸ்ட் தடவை பிக் ஸ்க்ரீன்ல பண்றோம் அப்படின்னு ரொம்ப தயக்கமா இருந்துச்சு. எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி பயம் இருந்துச்சு. மக்கள் மத்தியில போய் சேருமா அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ரொம்பவே எங்களுக்கே டச் ஆச்சு. எனக்கு நடிக்கும்போது தோணுச்சு, ஐயோ நம்மளே நடிக்கிறோமே, நமக்கு டச் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப எப்படி சொல்ல, எனக்கே ஒரு மாதிரி கண் கலங்குது. ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட். இப்போ இன்னொரு கொஸ்டின் இருக்கு. எல்லாருமே ரொம்ப ஹை பட்ஜெட் மூவி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த லோ பட்ஜெட் மூவி நீங்க ஆக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த லோ பட்ஜெட் மூவி அப்படின்னு சொல்லி ஆக்ட் பண்ணிருக்கீங்களா, இல்ல கதை தான் ஒரு முக்கியமான விஷயம்? கதை டேடி, ப்ரொடியூசர் டேடி, அவர் டேடின்னு சொல்லலாம். ப்ரொடியூசரை விட சூப்பரா எங்களுக்கு டேடி மாதிரி தான் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணாரு. லோ பட்ஜெட் எங்களுக்கு முத நாள் கதை கேட்கும் போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்க காசு எதுவுமே பார்க்காம நானும் மிஸ்டி அண்ணன், ஜெரோம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அவருக்காண்டி மட்டுமே பண்ணி தந்தோம். சூப்பரா நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. இல்ல பையன் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்க அந்த அடுத்த செகண்ட் எப்படி சப்போர்ட் பண்ணீங்க? சப்போர்ட், உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யி, ஆனால் நல்லா இம்ப்ரூவ் பண்ணு, உன் இஷ்டம், என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதனால ஒன்றும் செய்ய பயப்படாத, நாங்கள் துணை இருப்போம், பக்கத்தில் அம்மா இருப்பாங்க, நானும் இருக்கேன், துணை இருப்பேன் அப்படின்னு சொல்லி. எப்படி இருக்கு உங்களோட பையனோட ஆக்டிங்? நீங்க நல்லா இருக்கு சார், ஃபீலிங் நல்லா இருக்கு, நல்லா ஃபீலிங் ஆயிடுச்சு. முடியல என்னால முடியல. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்கு. அது ரீசெண்டா நிறைய கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி பேஸ்டா இந்த சம்பவங்களை உள்ள கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் ரீச்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஹை பட்ஜெட் மூவிஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம லோ பட்ஜெட் மூவி அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவு, ஒரு க்ரௌட்ஸ் நிறைய வருது. ஸோ இதை பார்க்குறப்ப உங்களுக்கு உங்களுடைய கான்ஃபிடென்ட் எந்த லெவல் போகுது அப்படின்றது? கான்ஃபிடென்ட் இஸ் ரீச்சிங் அபவ் நார்மல், அபவ் ஹையர் லெவல். இந்த மாதிரி படங்கள்லாம் எல்லாமே டைரக்டர் தான். படத்தை பாருங்க, கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆட முடியாத மாதிரி ஆடுற சீன்றா அது அப்படின்னா டாடி பத்தாவது டாடி தான் எவ்வளவு வரும், வர முடியும் வந்துச்சு. ஏய் கிருபா, அவர் ஆட சொல்ற அவ்வளவுதான். சூர்யான் அந்த படத்துல சொல்ற மாதிரி ஜெயிச்சிட்டோம், கண்டிப்பா ஜெயிச்சிட்டோம். நீ மக்கள் பார்த்து எங்களை இன்னும் மேல் மேலும் ஜெயிக்க வைக்கணும். எல்லாம் பார்த்துட்டு நாங்க, ஆனா எங்களுக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு எங்க படம் நல்லா இருக்குன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய தடவை எடிட்டிங் டேபிள்ல பார்த்துட்டோம். பட் இப்போ ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் மக்கள் கருத்து, மக்கள் முடிவே மகேசன். இது போன்ற ரிவ்யூகள் பார்க்கறதுக்கு மறக்காம மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். அண்டில் விஜய் சங்கர்.